பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்மையான இந்த கால நேரத்தில் அலபன்சா நெட்வொர்க் மலேசியா ரோட் டு கேல்வரி சீசன் 2 உங்களை சந்திப்பதில் மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து இந்த டிவோஷன் வேலையில் கூட யாவரும் கண்கள் மூடி நம்ம ஒரு ஜெபம் செய்துட்டு புறப்பாடு இந்த டிவோஷனுக்குள்ள நம்ம கலந்து கொள்வோமாக. கர்த்தர் தொடர்ந்து உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த டிவோஷனில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரும் யூடியூப் சேனலில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த டிவோஷன் மூலியமாகவே உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிற்பாடு ஒரு சின்ன ஒரு கோரஸ் படி தேவனை நம்ம துதித்து தேவனோட வார்த்தையை நம்ம தியானிப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரிக்கிறோம். நாள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதாவே இந்த டிவோஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நடத்த போகிற விதங்களுக்காக நன்றி 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 செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி 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 ராஜா. ஓ ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே hallelujah riba baba bashandala riba baba baba நல்ல ஆண்டவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. ஓ ரிபா பாபா பாபா ஷாந்தே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் உம்முடைய மகிமை ஆண்டவரே எங்களோடு எங்களை நிரப்ப போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அபிஷேகம் எங்களை நடத்தும்படியாக, இந்த அபிஷேகம் எங்களை வழி நடத்தும்படியாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வெளியில கூட இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 60ஆம் அதிகாரத்தில் இதில் ஒரு வசனம் ஏறக்குறைய 1 ஒரு 12 வசனங்கள் இருக்கிறது. இதுலேருந்து ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் எடுத்து அதை தியானிக்க போகிறோம். 11வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. கடவுளுடைய ஆண்டவருடைய உதவிக்கு முன்பதாக மனுஷனுடைய உதவிலாம் ஒன்றுமே இல்லை.
பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அருமையான இந்த கால நேரத்தில் கூட நம்ம இங்கே பார்க்கும் பொழுது இங்கே தாவீது இது ஒரு பாடலாக அவர் எழுதுறார். இதோடைய பின்னணி என்ன நம்ம பார்த்தோம் சொன்னாக்கா, 2 சாமுவேல் புஸ்தகத்தில் இங்கே இப்படியாக சொல்லப்படுகிறது. அவருடைய வெற்றி யுத்தத்தில் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம் சொன்னாக்கா, தாவீது யுத்தத்தில் அவர் ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஜெயம் கொள்ளுகிறார். ஆண்டவருடைய கரம் தாவீதோடு இருக்குது. தாவீது போய் யுத்தம் செய்கிறார். அந்த யுத்தத்தில் தாவீது ஜெயம் கொள்ள அந்த வெற்றி உச்சக்கட்டம் அடையும் பொழுது என்ன உண்டாகுது? அந்த இடத்துல அங்கே ஒரு விதமான பெருமை உண்டாக ஆரம்பிக்கிறது. பிரியமான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில டைமில் நம்ம செய்கிற தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளை அதிகமாய் நம்மளை நடத்தும் பொழுது, இந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது ஒரு விதமான பெருமைகள், ஒரு சில உலக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நுழைய ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்கே நடக்குது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இங்கே அப்படியான ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஆண்டவர் தாவீது இடத்திலிருந்து விலக ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்ன ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது தாவீதுக்கு அங்கே என்ன உண்டானது? வெற்றி உண்டாக ஆரம்பித்தது. ஒவ்வொரு யுத்தத்திலையும் பயங்கரமான யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் கர்த்தருடைய கரம் இருந்தபடினால அங்கே பயங்கரமான வெற்றி உண்டானது. ஆனால் அது உச்சக்கட்டத்தில் அடையும் பொழுது, அது வெற்றியின் உச்சத்தில் அடையும் பொழுது, அந்த இடத்துல பெருமை உண்டாக ஆரம்பிக்கும் பொழுது அங்கே தான் தாவீதுக்கு பிரச்சனை உண்டாகுது. ஆண்டவர் விட்டு விலகும் பொழுது அப்போதான் தாவீது இந்த வசனத்தில் வாசித்தேன், தேவனே, 1வது வசனம், நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதற அடித்தீர், எங்கள் மேல் கோபமா இருந்தீர். இந்த வார்த்தையெல்லாம் தாவீது இந்த இடத்துல எழுத ஆரம்பிக்கிறார். பாடலாக அவர் எழுதுறார். என் மேல கோபமா இருக்கிறீங்க, எங்களை கைவிட்டுட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. இந்த 11வது வசனத்துல, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. இந்த ஆண்டவர், அன்பான பிரியமான தேவ ஜனங்களே, ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும். எப்ப ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிறாரோ நம்ம ஒன்றுமே இல்லாம ஆயிரும். ஆண்டவரோட உதவி நம்மளுக்கு தேவை. இந்த ஆண்டவரோட உதவி இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. ஆனா இங்க என்ன உண்டானது? புறப்பாடு ஆண்டவருடைய கரம் திரும்பவும் அவர் சரி பண்ண ஆரம்பித்த பொழுது திரும்பவும் தாவீதுடைய காரியங்கள், வாழ்க்கைகள் மாற ஆரம்பிக்குது. அதுதான் இங்க விஷயம். கர்த்தரோட உதவி இல்லைன்னா எதுவுமே இல்லை. லூக்கா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்தில் 37 சொல்லுது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையில் என்ன? இதுதான் பிரச்சனை. இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அநேக சோதனைகள் நம்மளை மேற்கொள்ளும். அநேக சோதனைகளை நம்ம தாண்டி வருவோம். இப்படியான சோதனைக்குள்ளே நம்ம போகும் பொழுது நம்மளுடைய மனசுகள் இதெல்லாம் அலைப்பாய ஆரம்பிக்கும். இங்கே ஆண்டவரோட உதவியால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நம்ம ஜெயம் கொள்ள முடியும். இங்கே தாவீது அவர் யுத்தத்தில் போகும்போது வெற்றி அடைய ஆரம்பிக்கும் பொழுது, ஒவ்வொரு வெற்றியும் மேலே 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 வரும் பொழுது அவருடைய காரியங்கள் எல்லாம் மாற ஆரம்பித்தது. அப்போதான் ஆண்டவர் அங்கேருந்து விலகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற தவறு அதுதான். நம்ம ஆண்டவர் விட்டு டைவர்ட் பண்ணி வெளியாகும் பொழுது ஆண்டவர் நம்மளை விட்டு தூரம் போயிடுவார். இங்கே தாவீது விட்டு ஆண்டவர் தூரம் போகிறாரு. அப்போதான் தாவீதுக்கு ஆண்டவருடைய அருமை என்னன்னு புரியுது. ஆண்டவரே, என்கிட்ட பேச மாட்டீங்க, என்கிட்ட கோபமா இருக்கிறீங்க, உங்களோட உதவி எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்றாரு. இன்றைக்கு இந்த கால நேரத்தில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரோட உதவி நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாட்களில், இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தேவனோட உதவி மிக மிக முக்கியம், ரொம்ப அவசியம். பிரியமானவர்களே, இந்த கால நேரத்தில் அன்பான தேவ ஜனங்களே, இந்த டிவோஷனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம பலவீனமான மனுஷன், பலவீனமான ஒரு பாத்திரம் தான். நம்மக்கிட்ட நிறைய பலவீனம் இருக்குது. ஏன்னா தாவீதுகிட்ட பலவீனம் இருந்துச்சு இல்லையா? ஆனால் அதை சரி பண்ணி திரும்ப ஆண்டுகிட்ட வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரோட உதவி நம்ம கிட்ட வரும்போது அப்போதான் நம்மளை விழுந்த இடத்துல இருந்து திரும்ப எழுந்திருக்க முடியும். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த கால நேரத்தில் இந்த அருமையான இந்த டிவோஷன் செக்ஷனில் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. நீங்கள் விழுந்த இடத்துல இருந்து திரும்ப எழும்புவதற்கு ஆண்டவரோட உதவி கண்டிப்பாக வேணும்.
ஆண்டவர் நம்மளை விட்டு தூரம் போக மாட்டார். நம்ம தவறு செய்யும் போது நம்மளை விட்டு விலகி இருப்பாரு. ஆனா திரும்ப நம்ம சரி பண்ணும் போது திரும்ப ஆண்டவர் நம்மளை தேடி வருவார். இந்த கால நேரத்துல நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க விழுந்த இடத்துல திரும்ப எழுந்திருக்க முடியும். தாவீது அதுதான், தாவீதுடைய பலவீனங்களை கர்த்தர் அறிந்தார். ஆனா தாவீது அதை சரி பண்ணும் பொழுது திரும்ப ஆண்டவர் அதை வழி நடத்துறார். அதுதான் ஒவ்வொரு வெற்றியும் மத்தியில கர்த்தர் கூட இருந்தார். ஆனா உலக காரியங்கள், பிசாசோடைய காரியங்கள் மனுஷனுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் இடத்துல விலகுறாரு. விலகும் பொழுது மனுஷன் ஒண்ணுமே இல்லாம ஜீரோ ஆயிரான். ஆண்டவருடைய உதவிக்கு முன்பதாக மனுஷனுடைய உதவி ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இந்த கால நேரத்துல நான் உங்களுக்கு சவால் விடுறேன். ஒருவேளை நீங்க விழுந்திருந்தீங்கன்னா திரும்ப ஆண்டவர் பக்கமாக வரும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களை பலப்படுத்தும். ஆமென். இந்த சுருக்கமான செய்தியில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். கர்த்தர் இந்த ஜெபத்து மூலமா உங்களை கிரியை செய்ய போகிறார். அன்பு இரக்கமுள்ள தேவனே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தணும். ஆண்டவரே அப்பா, ஒருவேளை அவங்க ஏதாகிலும் ஆண்டவரை தவறுகள் செய்திருந்தாரா, ஆண்டவரே அவங்க பாவத்தில் விழுந்திருந்தாரா, என் ஆண்டவர் அவங்களை திரும்ப எழும்புவதற்கு உங்களுடைய கிருபை அவர்களை பலப்படுத்த முடியாது என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த டிவோஷன் நேரத்தில் அவங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க உதவி செய்யணும். உங்களுடைய கரம் அவங்களோடு வந்து நடத்துவதற்கு கிருபை செய்யணும். என் தேவன் தாமே அவங்களை அற்புதமாய் நடத்த முடியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா எப்படி நீங்க தாவீதுக்கு உதவி செய்தீங்களோ, உங்களுடைய உதவிக்காரம் இல்லைன்னா மனுஷனால ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே அப்பா, நீர் உங்களுடைய உதவினால இந்த பிள்ளைகளை பலப்படுத்த முடியாக இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.